அப்போ நீங்கள் லோகேஷ் கனகராஜ்கிட்ட நீங்கள் விக்ரம் பார்த்துட்டீங்க ரைட்டுங்களா. விக்ரம் உங்களுக்கு அப்போ புது எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது, அது சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் இப்போ நீங்கள் கூலிக்கு எடுத்து லோகேஷ் கனகராஜ் விக்ரம் எடுத்துருந்தாருன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. இப்போ கூட சொல்லக்கூடிய விஷயம் வந்து இப்போ லியோவில் ஒரு இன்ட்ரோல் பிளாக் இருக்கும், அந்த அர்ஜுன் வந்து அவருடைய ஃப்ரேமாக உடைக்கிற மாதிரி இல்லை விஜய் வருவார், அந்த மாதிரியான ஒரு போர்ஷன் கூட ஒரு எலிவேட் பண்ணுற போர்ஷன் கூட உங்களுக்கு கூலியில் இல்லையே. ஏன் சார் இப்போ விண்டேஜில் இருந்ததுல அதானே விண்டேஜில் இருந்தது என்ன நீங்கள் சார் இன்டர்வல் என்ன சார் அதை விட வேறு என்ன. லோகேஷ் கனகராஜுடைய ரேங்கிங் அவருடைய ஃபில்மோகிராஃபி ரேங்கிங் பண்ணிங்கன்னா இப்போவும் கூலி தான் கடைசியில் இருக்குது சார். சரி லியோ தான் கடைசியில் இருக்காரு, எந்த மாற்றுக்கிறது இல்லை. கைதி, அதுக்கப்புறம் கூலி, அதுக்கப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர், மாநகரம், லியோ. இதுதான் நான் சொல்லுவேன் சார். அவ்வளோதான். ப்ரோ நீங்கள் மாநகரத்தை 5வது இடத்துல எப்படி வைக்கலாம் சார்? இப்போ லோகேஷே அவருடைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு என்னோட ஃபேவரட்னா அவர் வந்து தீட்டின கதை தான் சார். எனக்கு ஒரு நான் என்னைய கேட்டீங்க, நான் சொன்னேன். அது நீங்கள் இப்போ நீங்கள் மாநகரத்தை உங்கள் இஷ்டம் நீங்கள் கொண்டு போய் வைங்க. கூலி அப்படின்றது வந்து ஒரிஜினலாக எழுதி ஏ சர்டிஃபிகேட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி துணிஞ்சு ஏ சர்டிஃபிகேட்டில் 1000 கோடி அடிக்க போகிற முதல் படம் ரைட்டுங்களா. ரைட்டிங்கில் எந்த சமரசமும் கிடையாதுன்னு எழுதியிருக்காங்க ரைட்டுங்களா. பட் ஆனால் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு யூஏ வாங்குறதுக்கே சண்டை போட்டு வாங்கினாங்க தெரியுமா, ஒரு மாதிரி பிரச்சனையாச்சு வாங்கினாங்க. இன்னொரு மாஸ்டர் அளவுக்கு இருக்கா, மாஸ்டர் அளவு பெட்டர்ன்றீங்களா? மாஸ்டர்லாம் வந்து ஒரு சாதாரண விஜய் படம் சார். மாஸ்டர்கிட்ட என்ன சார் இருக்கு? மாஸ்டர்ல விஜய் சேதுபதினா மாஸ்டர் மாஸ்டர் வந்து ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, அந்த திருப்பாச்சி சிவாஜி டைம்லாம் விஜய்க்கு ஒரு கமர்ஷியல் படம், அவர் ஒரு அந்த மாதிரி தான். அதில் ஒன்றும் இவருக்கு ரைட்டிங்கே ஸ்கோப் கிடையாது, சும்மா தானே ஏதோ அவங்க போவாங்க, இவர் ஒரு பாட்டு தேடிட்டே அலைவார், இவ்வளோதானே. எனக்குலாம் ஐயோ டேய் இவ்வளோ கஷ்டமாக தலைவர் ஏண்டா, அவர் ஜாலியாக அது சும்மா அவர் கையை காலை காமிச்சாலே கத்திக்கிட்டு ஃபஸ்ட் ஷோ முடிச்சு வந்துடும். ஃபஸ்ட் ஷோவில் எங்களையே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ மோசமாக யோசிக்க வைக்கிறேடா, என்னடா உனக்கு தலைவர். படத்துடைய வசூல் இதெல்லாம் கடைசியாக நம்ம பேசலாம். அது ஒரு பக்கம் வந்தாலும் ரஜினி நல்லா நடிச்சிருக்காரு, அனிருத் நல்லா பிஜிஎம் பண்ணியிருக்காரு அப்படின்னாலும் லோகேஷ்ட எதிர்பார்த்தது வந்து விஷயம். ஏன்னா அவர் கமல் வச்சு விற்கிற மாதிரியான ஒரு படம் கொடுத்தாரு, விஜய்க்கு மாஸ்டர் லியோன்னு ஒரு நல்ல படம் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு ரஜினியை சரியாக பயன்படுத்தி கொடுத்துருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இப்போது சார் நீங்கள் மாஸ்டர் எடுத்துக்கோங்களேன். மாஸ்டர் எப்போ வந்தது அப்படின்னா, மாஸ்டருக்கு முன்னாடி ஏறக்குறைய மெர்சல் தான் அவருக்கு ஹிட்டு சார். சர்க்கார் ஃப்ளாப்பு ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பிகில் வந்து அது ஃப்ளாப்பு. அதுக்கு நீங்கள் விஷயம் என்னென்னா, ஒரு ஆல்மோஸ்ட் அவுட்டு அப்படின்றவங்களை கூப்பிட்டு வச்சு என்ன கொடுத்தாலும் ஹிட்டு. விக்ரம்லாம் ஹிட்டு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை சார், அந்த மாதிரி படமே அவர் நடிச்சதில்லை. யார் இவர் கமல். அப்போது அது நமக்கு பெருசாக தெரியுது. இப்போது கூலிக்கு எடுத்து விக்ரம் வந்துருந்தா எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த ஜேர்னரே நம்ம பார்த்ததில்ல ஃபஸ்ட்டு. அப்போ ரெண்டாவது கமல்கிட்ட இருந்து அந்த ஒரு அவுட்டிங் எதிர்பார்த்தோம்னா எதிர்பார்த்ததே இல்லை. அப்போ கமல் உங்களுக்கு அப்போ அது பெருசாக தெரியுது. இதுக்கப்புறம் நீங்கள் விக்ரம் யோசிச்சு பாருங்க, கூலிக்கு எடுத்து விக்ரம் தான் யோசிச்சு பாருங்க. இல்லை எது ஃபர்ஸ்ட் வருதோ அதானே நமக்கு பிடிக்கும் விஷயம். அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் லோகேஷ் கனகராஜ்கிட்ட நீங்கள் விக்ரம் பார்த்துட்டீங்க ரைட்டுங்களா. விக்ரம் உங்களுக்கு அப்போ புது எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது, அது சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் இப்போ நீங்கள் கூலிக்கு எடுத்து லோகேஷ் கனகராஜ் விக்ரம் எடுத்துருந்தாருன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. அதனால் விக்ரம் மாதிரியும் லியோ மாதிரியும் கிட்டத்தட்ட அதே மாடலில் கூலி இருக்குன்றதுனால அது ரெண்டும் உங்களுக்கு பெருசாக தெரியலாம். லியோவோடலாம் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிடுவோம் இருங்க. லியோவோடலாம் கீழே கொண்டு போகாதீங்க சார். லியோ தான் சார் பேட் ரைட்டிங் சார். பேட் ரைட்டிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அன்றைக்கி நம்ம லியோக்கு வந்து அந்த செகண்ட் ஹாஃப் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் தான். இல்லை நீங்கள் இந்த மாதிரி இதுதான் இப்படி தான் எழுதுவாங்க, இப்படி தான் அதை மாற்றி விடுவீங்க. லியோ தான் அவர் இதில் ஒர்ஸ்ட் ரைட்டிங், அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ஏன்னா அவரே ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸை மாற்றி அதை வேற ஆங்கிள் இருக்குது, அதுக்கு 2 ஆங்கிள் இருக்குன்னு கொண்டு போய் ப்ரொடக்ஷன் கம்பெனியே அசிங்கப்பட்டது அந்த ஒரு படம். அந்த ஒரு குறம்பட்டு தான் இருந்தது. அது குறல சார், மொத்தமே கதையை மாறுதில்லை, அப்பதான் எல்லாமே மாறுதில்லை சார். அப்போ ரைட்டிங்கே தப்பு தானே அர்த்தம். ஃப்ளாப் அதாவது ஒரு முக்கியமான போர்ஷனில் ஃப்ளா இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு தான் ஆயிட்டீங்களா. அப்புறம் என்ன நீங்கள் இல்லை இப்போ கூட சொல்லக்கூடிய விஷயம் வந்து இப்போ லியோவில் ஒரு இன்ட்ரோல் பிளாக் இருக்கும், அந்த அர்ஜுன் வந்து அவருடைய ஃப்ரேமாக உடைக்கிற மாதிரி இல்லை விஜய் வருவார், அந்த மாதிரியான ஒரு போர்ஷன் கூட ஒரு எலிவேட் பண்ணுற போர்ஷன் கூட உங்களுக்கு கூலியில் இல்லையே. ஏன் சார் இப்போ விண்டேஜில் இருந்ததுல அதானே விண்டேஜில் இருந்தது என்ன நீங்கள் சார் இன்டர்வல் என்ன சார் அதை விட வேறு என்ன நீங்கள் அதுதான் நான் என்ன இந்த சீனோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு அது இல்லையே அப்படின்னு. இப்போ விஜய் ஃபேன் சொல்லுவாங்க சார். விக்ரம் படத்தில் கூட இன்டர்வலில் வந்து கமல் தான் வரப்போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அவர் சீனில் வரும்போது பாசிங் நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் நீங்கள் அங்கே தான் போறீங்க பாருங்க. அவருடைய முதல் படம் 2வது படத்தை நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி 3வது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஓகே அந்த அளவுக்கு இல்லையே அந்த அளவுக்கு இல்லையேன்னு தோணுன்னா அதை ரெண்டு நம்ம பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் சார். இப்போ கூலியை கூட அதுக்கு முன்னாடி வைங்க,
நீங்கள் அதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ லோகேஷ் கனகராஜோடைய ரேங்கிங், அவருடைய ஃபில்மோகிராஃபி ரேங்கிங் பண்ணிங்கன்னா இப்போவும் கூலி தான் கடைசியில் இருக்குது சார். சாரி, லியோ தான் கடைசியில் இருக்குது. அது எந்த மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் அதெல்லாம் மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணாங்க சார். அதெல்லாம் மனநோய் இருக்குன்றாங்க நம்மளை. அதெல்லாம் மாற்றக்கூடாது. உங்களுடைய இந்த ஆப்ஷனை விடுறேன். நான் நம்பர் நான் ஃபில்மோகிராஃபி லோகேஷ் கனகராஜ் 6 படம் பண்ணியிருக்கேன். ஃபில்மோகிராஃபி நான் லைன் பண்ணுறேன். கைதி தான் சார். அதை அடிக்க எவனுமே முடியாது சார். நீ லோகேஷ் கனகராஜே முடியாது. அது அப்படி தான் தெரியுது. நான் கூட நீ அதான் எழுதிட்டு இருந்தேன். அந்த விண்டேஜ் போர்ஷனை வச்சு எதையோ ஒன்று பண்ணி கைதிக்கு மேலே கூலி 2 கொண்டு போ, கூலி 2 ஒன்று எடுன்னு சும்மா எழுதிட்டு வந்தேன். விஷயம் என்ன விஷயம் என்னன்னா கைதி தான் சார் ஃபர்ஸ்ட். ரைட்டுங்களா? என்னையே கேட்டீங்கன்னா நான் என்னையே கேட்டீங்க அப்படின்னா 2,000 கூலி வைப்பேன் சார். 3,000 விக்ரம் வைப்பேன். சரி ஓகே, நீங்க விக்ரம் முன்னாடி வச்சுக்கோ, கூலி பின்னாடி வைங்க. மாநகரம் அதோட நல்ல இல்ல 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 சார். இல்ல மாநகரம்லாம் அதுக்கப்புறம் தான் சார். அது சரி, மாஸ்டர் எனக்கு என்னையே கேட்டீங்கன்னா மாஸ்டர் மாநகரத்துக்கு மேல, அதுக்கப்புறம் மாநகரம், அதுக்கப்புறம் கூலி. ஃபர்ஸ்ட் கைதி, செகண்ட்ல என்ன கைதி, அதுக்கப்புறம் கூலி, அதுக்கப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாஸ்டர், மாநகரம், லியோ. இதுதான் நான் சொல்லுவேன் சார். அவ்வளவுதான். நீங்க மாநகரத்தை 5வது இடத்துல எப்படி வைக்கலாம் சார்? இப்போ லோகேஷ் அவருடைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, என்னோட ஃபேவரட்னா அவர் வந்து தீட்டின கதை தான் சார். எனக்கு நான் என்னைய கேட்டீங்க, நான் சொன்னேன். அது நீங்க இப்போ நீங்க மாநகரத்தை உங்க இஷ்டம் நீங்க கொண்டு போய் வைங்க. நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் சார். அவங்களே சொல்லுவாங்க சார், நம்ம என்ன சார் சொல்றோம் சார். நான் அன்னைக்கு கூட சொன்னேன் உங்கள்கிட்ட, லோகேஷ் கனகராஜுடைய அந்த எல்சியூன்னு கிரியேட் பண்ணி வச்சு அதை அங்கங்கெல்லாம் எழுதி அலைஞ்சாங்க சார். விக்கிபீடியாவில் எழுதுனாங்க. இன்னும் சொல்ல போனால் ஹாலிவுட் ஜேர்னல்ஸ்லாம் கூட எழுதுனாங்க. லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குலாம் எழுதுனாங்க சார். அதை உடைச்சதே இதுதான், லியோ தான். அதை கேவலப்படுத்தி, அதை அசிங்கப்படுத்தி, குப்பை கூலி ஆக்கி மோசமாக்குனதே வந்து எதுனா லியோ தான். அதோடைய ரைட்டிங் தான் ஒஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி அதனால தான் ரத்னகுமாரியே தூக்குனாங்க படத்தை விட்டு. கரெக்டாக லியோ லோகேஷ் தானே தூக்குனார். சந்திர உள்ளே கொண்டு வந்தார். எது கொண்டு வந்தார்? முதல் படம் எடுத்த மாநகரத்தினுடைய டேரக்டர் தான் எனக்கு ஸ்ட்ராங் ஃபோட்டோ அப்படின்னு உள்ளே கொண்டு வந்தார். அதுக்கு காரணமே அதுதான் சார். அவர் கழட்டி விட்டாருன்னு சொல்ல முடியாது. இல்லை எப்படி கூலி படத்தோட ஸ்டார்டிங்கில் அவருக்கும் தேங்க்ஸ் போட்டு தானே கார்டு போட்டிருக்காங்க. இருக்கட்டும் சார், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ நீங்கள் எனக்கு இப்போ அஞ்சு படத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களை தூக்கிட்டேன். 6வது படத்துக்கு நீங்கள் தேவையில்லை நினைச்சிட்டேன். பேருக்கு உங்கள் பேரில் ஒரு கார்டு போடுறதுல என்ன இருப்பது விஷயம் சார்? அதெல்லாம் அவங்க பிரச்சனை சார். விஷயம் என்னன்னா, நீங்கள் கூலி அப்படின்றது வந்து ஒரிஜினலாக எழுதி ஏ சர்டிஃபிகேட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி துணிஞ்சு ஏ சர்டிஃபிகேட்டில் 1000 கோடி அடிக்க போகிற முதல் படம். ரைட்டுங்களா? ரைட்டிங்கில் எந்த சமரசமும் கிடையாதுன்னு எழுதியிருக்காங்க. ரைட்டுங்களா? பட் ஆனால் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு யூஏ வாங்குறதுக்கே சண்டை போட்டு வாங்கினாங்க தெரியுமா? ஒரு மாதிரி பிரச்சனையாச்சு வாங்கினாங்க. அப்போது ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி, இதெல்லாம் வேறு வழி இல்லை. இல்லைன்னா யார் போய் படத்தை பார்ப்பா? இப்போது தலைவர் படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லைனாலும் 1000 கோடி அடிக்குன்றது சன் பிக்சர்ஸ்க்கு தெரியும், ஊருக்கே தெரியும். ஆனால் அவங்களால அப்படி பண்ணவே முடியாது. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது சார் யாராலையும். நான் சொல்கிறது இந்தியாவிலேயே இவங்கெல்லாம் இப்போ வந்தாங்க சார். இந்தியாவிலேயே எந்த ஒரு நடிகராலும் ஏ படத்தை கொடுத்துட்டு நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும், போட்ட வசூல் எடுக்க முடியும்னா அது தலைவர் தான். அதுக்கும் அச்சாரம் போடுறாரு. எப்படி பாபாவை வந்து ரீரிலீஸ் பண்ணாரு பார்த்தீங்களா? அதெல்லாம் முரட்டு மாசா எவனாவது யோசிப்பானா சார்? அவன் வாழ்க்கையிலே, அவன் கரியர்லேயே உளுந்த படம், ஊற்றி மூண படத்தை நீ ரீரிலீஸ் பண்ணு பாப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தை கொடுத்ததுனால தானே ஆளாக உட்காந்து ரீரிலீஸ் பண்ணி. ஒன்றும் இல்லை சார். இவர் சொன்னார், அவர் என்ன தானு சார் சொன்னார், பாபா ஓடின ஓட்டத்தை பார்த்து நான் ஆளவந்தான், என் படம் ஆளவந்தான தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதனால தான் ரீரிலீஸ் பண்ணேன். ஆளவந்தான ரிலீஸ் பண்ணி அது ஒரு 2 ஷோ 3 ஷோ தள்ளிட்டாங்க. விஷயம் என்னன்னா, இந்த மொத்த படமும் ஏ சர்டிஃபிகேட் தான். இதுதான் இதில் எந்த சமரசம் இல்லைன்னு வந்த படம் கூலி. ரைட்டுங்களா? உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், அதுக்குன்னு லியோ கீழே அதை கொண்டு போகாதீங்க. லியோ வந்து அவங்க யூஏக்காக பாதி கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரே ஒரு இடத்துல ஏதோ சொன்னார், நிறைய நம்ம சமரசங்கள்லாம் பண்ண வேண்டியதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை கிளைமேக்ஸ் வேறு, நாங்கள் வேறு யோசிச்சோம் வச்சோம்னாங்க. அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொன்னாங்க. இதெல்லாம் நடந்தது சார் லியோக்கு. ரைட்டுங்களா? அதனால வந்து எனி டைம் நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு மாஸ்டர் அளவுக்கு இருக்கா? மாஸ்டர் அளவு பெட்டர்ன்றீங்களா? மாஸ்டர்லாம் வந்து ஒரு சாதாரண விஜய் படம் சார். மாஸ்டர்கிட்ட என்ன சார் இருக்கு? மாஸ்டர்ல விஜய் சேதுபதிலாம் மாஸ்டர் வந்து ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, அந்த திருப்பாச்சி சிவாஜி டைம்லாம் விஜய்க்கு ஒரு கமர்ஷியல் படம், அவர் ஒரு அந்த மாதிரி தான். அதில் ஒன்றும் இவருக்கு ரைட்டிங்கே ஸ்கோப் கிடையாது. சும்மா தானே ஏதோ அவங்க போவாங்க, இவர் ஒரு பாட்டு தேடிட்டே அலைவார், இவ்வளவுதானே. அது பாயிண்ட் வந்து லியோ, மாஸ்டர், விக்ரம் மோசமான அவருடைய இன்டென்ஸ் ரைட்டிங் அப்படின்னா மாநகரம், கூலி, விக்ரம், லியோ, இந்த 4 தான் சார். சரி ஓகே, கைதி மறந்த கைதி இதெல்லாம் தான் சார். அவர் சும்மா ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்கணும், விஜய்க்கு படம் எடுக்கணும் அப்படின்னு எடுத்தது வந்து மாஸ்டர். இது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எழுதுனது கூலி சார். அதில் எந்த மாட்டுக்கிறதும் இல்லை. இப்போ நீங்கள் மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே லோகேஷ் கனகராஜ் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க அவருடைய படங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நமக்கு இதெல்லாம் இருக்குமோ? இல்லை சார், நான் என்னைய கேட்க நான் எதிர்பார்க்கல சார். நான் தலைவர் ஏன் சார், டேரக்டர் யார் வேணாலும் எதிர்பார்த்து, தலைவர் ஃபேன்ஸ் யாருமே அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் சார். அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, லோகேஷ் கனகராஜ்ன்ற ஃபேன்ஸ், அவங்க நிறைய எதிர்பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க தான் அந்த கலர்லாம் கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சவங்க சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருக்காரு பாரு, இந்த இடத்துல 30 வருஷம் சொல்கிறாங்க பாரு, அது இதுன்னு எல்சியூவில் தான் வரும் அப்படி இப்படின்னு எவ்வளவு, அதாவது கம்பேரிசன் வந்து எப்படி போடுறாங்கன்னா எல்சியூவில் வரும் காரணம் வந்து இதெல்லாம் வந்து இந்த ட்ரெய்லர் பல பேட்டி இல்லை அவர் நேற்று மறுபடியும் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் அது போல்டு போட்டு வருது பார்த்தீங்களா. அப்போ தான் இவங்க எல்லாருமே ஓகே ஆனாங்க. இவங்க தான் நமக்கு பல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன ஜெயிலரை முந்தணும் இதுதான் டார்கெட். நாங்களே அப்படி தான் ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அந்த படத்தை முந்தணும்னு அலையும். ஜெயிலரை முந்தணுன்றது டார்கெட். இது எப்படி கலெக்ஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஜெயிலர்லாம் முந்திரும். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து ஒரு என்ன சொல்கிறது எலமெண்ட்ஸு, இன் டர்ம்ஸ் ஆஃப் வேறு எல்லா ஆட்ரிபியூட்ஸ்லையும் ஜெயிலர் முந்திருச்சு அப்படின்னா ஜெயிலர் வந்து ஒரு இன்ச்சு மேலே இருக்குது சார். அது சத்தியமாக ஏற்றுக்கிறேன் ரைட்டு. அதெல்லாம் இன்னும் உழப்பிட்டு இருக்கக்கூடாது. உட்காந்து ஒரு இன்ச்சு மேலே இருக்குது, இது ஒரு இன்ச்சு கீழே இருக்குது, அவ்வளோதான் சார். அதில் எந்த மாட்டுக்கு அவன் வந்து வேறு மாதிரி ஒரு ஜேர்னலில் அழகாக தலைவரை காமிச்சிட்டு கொண்டு போயிட்டான். லைட்டாக டச் பண்ணி சூப்பராக ஜாலியாகவே நம்மளை கொண்டு போயிட்டான். ஏன்னா இப்போ நிறைய பேருடைய ரிவ்யூவில் குறிப்பிடுறது வந்து ஜெயிலரும் விக்ரமும் சேர்ந்து எடுத்த ஒரு கலவை மாதிரி தான் கூலி இருக்குது அப்படின்னு. அதான் சார், என்னைய கேட்டால் காம்ப்ளிகேட்டட் ரைட்டிங். நீங்கள் போய் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. அந்த புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது எனக்குலாம். ஐயோ டேய் இவ்வளோ கஷ்டமாக தலைவர் ஏண்டா, அவர் ஜாலியாக அது எது சும்மா அவர் கையை காலை காமிச்சாலே கத்திக்கிட்டு ஃபஸ்ட் ஷோ முடிச்சு வந்துடும். ஃபஸ்ட் ஷோவில் எங்களையே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ மோசமாக யோசிக்க வைக்கிறடா, என்னடா உனக்கு தலைவர். இல்லை நீங்கள் சொல்கிறது ஓகே, ரஜினி சார் வந்து இந்த வயசுலையும் கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு. இல்லை அவர் ஸ்க்ரீனில் வந்தாலும் கொண்டாடுறாங்க. பட் அது மட்டும் போதுமா நமக்கு? வேறு வழி இல்லை சார். அவர்கிட்ட நாங்கள் அதனை எதிர்பார்க்கணும். நீங்கள் எதிர்பார்க்க ரஜினி ரசிகர் நீங்கள் எதிர்பார்க்கறது ஓகே, மற்ற ஆடியன்ஸும் வந்து படம் பார்க்கணும். மற்ற ஆடியன்ஸுக்கு தான் சார் நான் தான் சொல்கிறேன்ல, இதுக்கு ரொம்ப கஷ்டமாக எழுதியிருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும். அதை தான் சொல்லிகிட்டே இருக்கேன் முதல்ல இருந்து. ஜெயிலில் நம்ம ஜாலியாக போய் பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டோம் கரெக்டாக. இது அப்படி இல்லை. இதில் உங்களுக்கு மொமெண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, முரட்டுத்தனமாக இருக்குது எல்லாமே. உனக்கு படத்தில் சூப்பர் ஸ்டாரை பார்க்க போகிறேன்னா உனக்கு எல்லாம் இருக்குது. நீ யாரை பார்க்க போனாலும் எல்லாம் இருக்குது. நீ சாங்ஸ் கேட்டு போறியா இருக்குது. நீ அதே மாதிரி டைலாக் டெலிவரி கேட்டு போறியா, மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்டோரி ரொம்ப, அதாவது காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி. பட் ஆனால் லாஜிக்கலாக எந்த தப்பும் இல்லை. லாஜிக்கலாக இது முடிச்சு போட்டு வெளியில் வரும்போது எப்பா விடுங்கடா, அப்பா எங்கடா தலைவரை காட்டுங்கடா அப்படிங்கும் பொழுது வரும் சார் விண்டேஜ் போர்ஷனு. அதோட அந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வேற மாதிரி இருந்ததா கரெக்டாக. அந்த 1.5 மணி நேரத்தையும் எவ்வளோ ஸ்டோரியை நரேட் பண்ணுறது, அந்த 1.5 மணி நேரம் எவ்வளோ, அந்த செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் பல்ல கடிச்சிட்டு உட்காரணும் சார். ஏன்னா அந்த கதையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த செகண்ட் 40 மினிட்ஸ் நீங்கள் ரஜினி படம் மாதிரி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணல. எனக்கு வந்து அந்த விண்டேஜ் போர்ஷன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் போர்ஷன் இதெல்லாம் ஓகே இருந்தது. பட் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இல்லை இம்ப்ரூவ்னா இது நான் மறுபடியும் சொல்ல முடியும். இம்ப்ரூவ்னா பிடிச்ச மாதிரி ஆக்கியிருக்கலாமோன்னு கேட்குறீங்க. ஸ்க்ரீன் பிளே கரெக்டு தான் ரைட்டுங்களா. ஸ்க்ரீன் பிளேல உள்ள லாஜிக் கரெக்டு தான். நமக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக அது டெலிவரி ஆச்சானா இல்லை. அதுதான் அங்க பிரச்சனையே ஒழிய நிறைய சீன்ஸ் அப்புறம் கட் ஆகுது. டக்குனு கேரக்டர் இங்க இருக்காங்க, அடுத்த சீன்ல பார்த்தா டக்குனு அங்க இருக்காங்க. அது நான் அதுதான் சொல்றேன். நீங்க இப்போ அதுதான் சொல்றேன், ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் காட்டுங்க படத்துல. நான் அதான் ஒரு லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கு. இல்ல இப்போ நம்ம கேரக்டரே பார்க்கலாம், ஒரு கேரக்டர் இங்க இருக்கும், அடுத்த சீன்ல பார்த்தா டக்குனு அங்க இருப்பாங்க. இல்ல நான் அதுதான் சார் சொல்றேன். நீங்க லாஜிக்கலா தப்புன்றது சொல்லுங்க. நீங்க அவன் ஏன் காட்டுறான் என்ன காட்டுறன்றதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும் சார். நீங்கள் அந்த எடுத்துகிட்டு வராங்களா, அந்த 100 குறைகள் கண்டுபிடிச்சிட்டோம் யூடியூப், அந்த மாதிரி வேணால் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதை வேணால் நம்ம அதை வச்சு பேசுவோம் இல்லையே. எனக்கு தெரியும் அவங்க சொல்ல வந்த கதையை அழகாக நூல் பிடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. நூலை என்ன அங்கிட்டு இங்கிட்டு கெட்டாக போது நேராக கொடுக்காம அங்கே ஆணையை போட்டு கெட்டி மறுபடியும் கையில் கொண்டு வந்து கொடுத்து இன்டேஜ் பர்சன் வந்துட்டாங்க ரைட்டுங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அந்த நேரம் ஒரு 40 நிமிஷம் வேறு வழி கிடையாதுன்னு பாப்கார்னை தின்ட்டு பல்ல கடிச்சிட்டு உட்காருங்க. அதுக்கப்புறம் வருவார் தலைவர், அவர் ஆட்டத்தை ஆடிட்டு ஜாலியாக வெளில வந்துடலாம். அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே வந்து சீன்றதுக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அவர் ஸ்டோரி டெல்லிங்கை முடிக்கட்டும். லோகேஷ் கனகராஜ் எல்சிக்குள்ளே அவர் மாடல் ஸ்டோரி டெல்லிங்கை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரஜினி படம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பார்த்துட்டு வழக்கமாக என்ஜாய் பண்ணிட்டு குடும்பத்தோட வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான். ஓகே. பட் இருந்தாலும் முதல் காட்சி முடியிறப்பே உங்களுக்கு இவ்வளோ நெகட்டிவான ரிவ்யூஸ் வருது. இது 1000 கோடி சாத்தியம் சார். அதை தானே சார் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா 2.0 120 crores ஆரம்பித்த படம் 890 கோடிக்கு போச்சு. இது ஆல்மோஸ்ட் 200 கோடியில் ஸ்டார்ட் பண்ணுது. நாளைக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவான். ஆல்மோஸ்ட் 200 கோடியில் ஸ்டார்ட் பண்ணி அழகாக உள்ளே போச்சு அப்படின்னா ஈஸியாக வந்துடும்ல சார். அப்படித்தானே எல்லா படங்களும் ஸ்டார்ட் ஆகி அப்படி தானே போகுது. இப்போ புஷ்பா 2 பார்த்தீங்க எப்படின்னா என்ன டேக்அவே, மிக்ஸ்டு டேக்அவே தான். இதே மாதிரி தமிழ்நாட்டிலலாம் முடியாதுட்டாங்க படத்தை, கேரளாவில் ஆகா ஓகன்னு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுச்சு படம் கலெக்ட் பண்ணுச்சு. அதுதான் சார். இப்போ அப்படி தானே ஒர்க் அவுட் ஆகுது. அதை இவங்க யாராலையும் ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னு தானே சார் பிரச்சனை. இப்போ மற்றவனால வந்தாலும் படம் ஓடிடும்ன்றீங்க. தலைவர் படம் சார் தலைவருடைய அட்டர் ஃப்ளாப் படங்கள்லாம் கூட அந்த ரெஸ்பெக்டிவ் இயர்ஸில் அதுதான் நம்பர் 1 கலெக்ஷன். அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. இந்த வருஷமும் அதே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷயம் என்னென்னா, இப்போ உள்ள மாடல் படி நீங்கள் என்ன இனிஷியல் புஷ் என்ன இருக்கோ அந்த புஷுக்கு கொஞ்சம் தள்ளி போய் நிற்கும் படம். அதுவே போதும் இந்த படத்துக்கு.
அதுவே தாராளம். அது இல்லாமல் இது மொமெண்ட்ஸுக்கு என்ன குறையா? அப்போ நாங்களே போய் பார்க்கணுமா சார் திருப்பி அப்பா விண்டேஜ் இனிமேல் நாங்கள் எந்த படத்தில் போய் பார்க்க போகிறோம்? அப்படி கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்தாலே அவருக்கு பிடிக்காது. ஆமாம். இப்போ என்னை கேட்டிங்கன்னா என்னை பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா சார் எனக்கு வேட்டையன் வந்து ரிப்பீட் வச்சு தோணலை. என்ன கதையை சொல்லிட்டு இருக்காப்புல 2வது 4-5 சீனு நமக்கு தெரியும். அந்த ரஜினி சீன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது நாங்கள் பல இடத்துல பார்த்தது தான். பட் ஆனால் 2 தடவை தான் பார்த்தேன். நீங்கள் ஜெயிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 தடவை பார்த்தேன், நெருக்கி 30 தடவை பார்த்தேன். வேறு அப்படியே உட்காந்து நம்ம தேட்டர் ஒவ்வொன்றா தேட்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அழகானாங்க. இப்போ இது எல்லா ரஜினியும் பண்ணுவோம். அந்த மாதிரி இதில் எத்தனை சீன் இருக்குது எங்களுக்கு? நாங்கள் பாட்டுக்கு தேட்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்லுங்கள். இப்போ ஜெயிலரில் இருந்த மாதிரி இந்த ஒரு சீன் இருந்தது அப்படின்னா சார் இன்டர்வல் நீங்கள் இன்டர்வல் அந்த கிங் பின் மொத்த சீனு நீங்கள் ஜெயிலரோட இன்டர்வலை கம்பேர் பண்ணிங்கன்னா சுமாராக தானே இருக்குது உங்களுக்கு. சார் நான் என்ன சொல்கிறேன்னா ஜெயிலரில் ட்விஸ்ட் இல்லாமல் இருந்தது சார். ஜெயிலரில் அந்த மொத்த மொமெண்ட்டும் கேரி பண்ணி அவர் அந்த ஃபேமிலி முன்னாடி இருக்கும் பொழுது அந்த ஃபேமிலியை ஷாக் பண்ண வச்சு அவருடைய மாசு அப்புறம் பின்னாடி இருக்கவங்களாம் எப்படி கொள்றாருன்ற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு நல்லா. அனிருத் மியூசிக் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் இருக்குல்ல சார். அந்த ட்விஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டில் நம்ம அதுக்கு முதல் சீன்லேயே நம்ம கெஸ் பண்ணிடலாமா இவர் தான் இது பண்ணுறாரு, டெட் பாடி புதைக்கிறது அந்த சீனில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே இவர் தான் வில்லன்றது தெரிஞ்சிருச்சுல. இல்லையே சார். நீங்கள் இப்போ எனக்கு தெரிய ஷௌபின் வந்து வருவார்ன்றதே நானும் எதிர்பார்க்கல. ஷௌபின் வருவார்ன்றது ஷௌபின் கொள்ளுவாங்கன்னே எதிர்பார்க்கல சார். அதுவே ஒரு ட்விஸ்ட். அவ்வளோ பேச வேணாம் நினைக்கிறேன். அதுதான் பார்க்குறேன் நான். அதான் சரி உள்ளே போனேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அது சரி அதான் இருக்குது சார். வாங்க நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் சார். நான் என்ன சொல்கிறேன்னா விஷயம் என்னென்னா தலைவர் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணலாமா? 2வது பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் ரசிகர்களே படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதா ஏற்றுக்க முடியாத மாதிரி இல்லை. அவங்க ஜெயிலர் கூட கம்பேர் பண்ணுறாங்க சார். ஜெயிலர் கூட கம்பேர் பண்ணுற ரஜினி ரசிகர்களுக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே ரஜினி ரசிகர்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டம் இல்லை. ஒரு சின்ன கூட்டம் நான் ஒரு ஏஜ் குரூப் இல்லை. இப்போது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. ஒரு டிகேடுக்குள்ளே இருப்பாங்க. இல்லை குறைச்சி 2 டிக்கெட்டுக்குள்ளே இருப்பாங்க. இது 5 டிக்கெட் ஆல்மோஸ்ட் 5வது டிக்கெட் தாண்டி போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்பொழுது யார்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? ரைட்டுங்களா? இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு ஒரு சாதாரண ஒரு 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 கூலி தொழிலாளின்னு வைங்களேன், ஒரு கூலி தொழிலாளி ஒரு லேடி படிக்காதவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த படம். பட் ஆனால் எதுதான் அவங்களை எக்ஸைட் பண்ணிச்சு அப்படின்னா ரஜினி தான் எக்ஸைட் பண்ணி சொல்ல வந்துடுவாங்க. ஸோ இது பல மாதிரி எக்ஸைட் பண்ணோம். இன்னொரு பக்கம் நான் ஒரு மீம் பார்த்தேன் காலையில் தான் ஓடிட்டு இருக்கு. லோகேஷ் வந்து கமல் சாரோட ஃபேன்றது தெரியும், ரஜினி சொல்லியிருக்காரு. வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மீம் பிளேட் போட்டு என்னுடைய விசுவாசம் கமல் சாருக்கு தான் அப்படின்ற மாதிரி போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் லியோகா தானே ட்ரெண்ட் பண்ண. நாங்கள் தானே ஆரம்பிச்சோம். இவங்க என்ன புதுசாக ஆரம்பிச்சாங்க. லியோகா அப்படி தான் அடிச்சு விட்டோம். ஒன்றும் இல்லை. மாஸ்டருக்கு அப்போ மாஸ்டருக்கு தான் பண்ணீங்களா? அதெல்லாம் சும்மா ஜாலியாக பண்ணிட்டு சார். என்ன வேணும்னு அந்த சார் கோட்டை அதுக்கு முன்னாடி ஒரு படம் வாரிசுல பிரச்சனை ஆரம்பிச்சு. லியோ முடிச்சு விட்டே நாங்கள் தானே. லியோ முடிச்சு விட்டாக்கிறீங்க. ஆமாம் இது பிளான் தான். ஜாலியாக தானே பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் தானே உட்காந்து சார் ஒன்றும் இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு முடிச்சு வரதான் உங்களுக்கு ஜாலியாக இருக்கு. இல்லை சார் 30-35 இல்லை அவங்களும் என்னை பண்ணதுக்கு தான் 30-35 ஏன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு ஒரு பேஜ் அது இதுன்னு ஃபேஸ்புக் அது இது அப்புறம் யூடியூப் சேனல் அது இதுன்னு வச்சிருந்தேன் சார். ஏஜிஎஸ்லேருந்து அடிச்சாங்க சார் ஸ்ட்ரைக் பண்ணி. ஏஜிஎஸ்லேருந்து நோட்டீஸ் இந்த அளவுக்கு ஆகல. அது நீங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ரிவ்யூ கொடுத்ததுனால தான் இதாச்சு. அது ஜாலியாமா அதான் சொல்கிறேன். எங்கள் நீங்கள் படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு. ஆமாம் சார் அதுதான் அந்த வீடியோ தூக்கிட்டாங்க. அந்த வீடியோட ரெவன்யூ அந்த வீடியோ தான் இருக்கிறதுலே அந்த பெரிய வீடியோ இருந்தது. 25,000 வியூஸ். அவ்வளோதான் எனக்கு ஆனதே இல்லை. நானே சின்னதாக வச்சு டப்பா மாதிரி ஓட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி அடிச்சு விட்டாங்க. அடிச்சு விட்டு அவங்க சார் என்னை டார்கெட் பண்ணி பண்ணாங்க சார். பண்ணாமல் இல்லை ரைட்டுங்களா? அப்போ நம்ம திருப்பி கொடுக்கணும்ல. நான் ரஜினி ஃபேனு சும்மா இருந்தால் எப்படி சார்? நாங்கள் தான் சார் அவங்களுக்கு சினிமா பார்க்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் சொல்ல வேண்டாமா? நம்ம திருப்பி பண்ணது அது அவங்களுக்கு பாவம். அது ஒன்றும் பண்ண. இப்போ அடுத்து இருக்கிற ஜனவரி தானே கடைசி படம் எழுதுட்டு போட்டோம். அதுக்கு என்ன ஜாலியாக வச்சு செமிச்சு விட்ருவோம். செமிச்சு சரி படம் நல்லா இருக்கிறப்ப எதுக்கு அது பண்ணுறீங்க? என்ன படம் அவரு விஜய் படம் என்ன சார் நல்லா இருக்குது? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க சார். ஏதோ 4-5 படம் இந்த ஒரு இது கிளப்பி விடுவாங்க தெரியுமா? இந்த விஜயோடைய டேரக்டர் கத்தியெல்லாம் பிடிக்காதா உங்களுக்கு? அதுதான் நான் சொல்ல வந்தேன். விஜயோட டேரக்டர் பூரா கழட்டி கொண்டு போறாப்புல ரஜினி அப்படிமா தெரியுமா? அப்படி அஜித்தோட டேரக்டர் அஜித்னு ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கு ஏஆர் முருகாஸ்ன்ற ஒருத்தர் நமக்கு கிடையாது. எஸ் ஏ சூர்யான்ற ஒருத்தர் நமக்கு கிடையாது. அதை கொண்டு போய் வச்சுதான் நீங்க விஜய்ன்ற ஒரு ஆளுநர். அதை ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஒன்றும் இல்லை. அந்த குஷின்ற படம் இல்லைன்னா விஜய் அன்னைக்கு அனுப்பியிருப்பாங்க. அவங்க அப்பாவோட சேர்த்து நீங்க 2 பேரும் போங்க வீட்டில் இருந்து கூட அனுப்பியிருப்பாங்க. நீலாங்கிற வீட்டில் வந்திருக்காரு. மரியாதை பல நல்ல படங்கள். அதுதான் சார் மெயின். அவர் பீக் ஆக்கி விட்டது குஷி தான். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அன்னைக்கு நாங்கள் படம் பார்த்தவங்க எங்களுக்கு தெரியும் சார். சென்னையில தான் அந்த படம்லாம் பார்த்தேன். அதே மாதிரி என்ன ஒரு 10-12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 13 வயசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். அதே மாதிரி அடுத்து ஒரு டிப்னா முடிஞ்சது வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதே அஜித்லேருந்து சுட்டு வந்த டேரக்டர் தான் ஏஆர் முருகதாஸ் வச்சு தான் நீங்கள் சொன்னீங்க 2 படம். அதான் சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி ரமணா பண்ணிட்டார்ல.
இல்ல சார் முடிச்சுட்டு ரமணா பண்றாரு, ரமணாக்கு அடுத்து தானே இல்ல ரஜினி பண்றாரு. விஷயம் என்னன்னா நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. நீங்க இப்போ அப்படி பார்த்தா எத்தனை படம் பண்ணியிருக்காரு இவரு, யாரு நம்ம லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், நெல்சனா இருக்கட்டும். அப்போ அப்படின்னு பார்த்தா நீங்க உடனே விட்டு தூக்கிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது இல்ல. அப்படி பார்த்தா கண்டுபிடிச்சதே அஜித் தான். அப்போ அந்த டேரக்டரை வச்சு தான் நீங்க வாழ்ந்து கொண்டு வந்து அப்படிப்பட்ட டேரக்டர் தான் ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 10 வருஷத்துக்கு 2 ஹிட்டு 3 ஹிட்டு கொடுத்து வந்தவர் தான் விஜய். நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்களாலும் உண்மை தான். அவர் படம்லாம் பெருசாக நல்லா இருக்காது, இருக்கிறத வச்சு தேய்ச்சி கொண்டு போவாங்க சார். அது நான் பார்த்துருக்கேன். அவங்க ஃபேன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை நாங்கள் விட மாட்டோம். மேபி இஃப் இன்கேஸ் அவங்க இப்போ என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 50 வருஷம் அப்படின்னு சொல்லி சிஎம்லேருந்து பிஎம்லேருந்து எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா. இவர் ஏன்னா இவர் பெரிய அதனால் இவர் எழுதலை. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு சுருக்குன்னு இருக்காதா சொல்லுங்க. பக்கம் அது இப்போ நீங்கள் சொன்னீங்க முதலமைச்சர் பாராட்டுறது. இன்னொரு பக்கம் கூலி தொழிலாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்க சமயத்தில் அவங்க கூலி படம் பார்க்குறாங்க. அது ஒரு விமர்சனமாக மாறுதில்ல உங்களுக்கு விஷயம் சார். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது உங்கள் பிரச்சனை. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு எங்கள் தலைவர் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நாங்கள் நிம்மதியாக இருக்கணும், அவ்வளோதான் சார். சிம்பிள் சார். அரசியல் எங்களுக்கு கிடையாது, ரைட்டுங்களா. பட் ஆனால் நாங்கள் எங்களுடைய பவர் என்னன்றது அரசியல் நல்லா பண்ணவனுக்கு தெரியும். அரசியல்வாதி உண்மையான அரசியல்வாதி இல்லாமல் தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஆட்சியாளர்களுக்கு தெரியும். நீ அரசியல்வாதியாக இருக்கிறதா ஆட்சியாளராக இருக்கிறதா உங்களுக்குலாம் தெரியும். அவங்கெல்லாம் வந்து நீங்கள் சல்யூட் போட்டு போகும்போது நீங்கள் எப்படின்னு பார்த்துருவோம். எல்லாம் இனிமேல் தானே சார் இருக்குது. என்ன சார் எங்களுக்கு சார் நான் என்ன சொல்கிறேன்னா, கூலியே ஓடலை, ஜெயிலர் 2 ஓடலை, இன்னும் 10 படம் நடிக்கிறார் ஓடலைன்னே இருக்கட்டும் சார். நாங்கள் பார்த்து முடிச்சாச்சு சார் எல்லாத்தையும். இனி சும்மா ஜாலியாக உட்காந்துட்டு இந்த மாதிரி வந்தால் உங்களை மாதிரி ஆள்கிட்ட உட்காந்து ஜாலியாக பேசிட்டு எதையாவது 2 வரண்டு எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களுக்கு, ரைட்டுங்களா. அதனால் வந்து அவங்களுக்கு தான் இனி வேலை இருக்குது, நமக்கு வேலை கிடையாது. நம்ம பொழுதுபோக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துக்கிட்டா உண்டு. இல்லைனா இதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகலை, சாயங்காலத்தில் வந்து டிசாஸ்டர்னு போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. வார் 2 நல்லா இருக்குன்னு எழுதிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க ஹிந்தி படம், அதாவது ஹிந்தி படத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்களுக்காவது 4 ஹிந்தி படம் தலைவர் நடிச்சிருக்காப்புல போய் பார்த்துருக்கோம், வச்சிருக்கோம். ஹிந்தி படத்துக்கு கேமியோலாம் போயிருக்காருன்னு சொல்லி அந்த படத்தெல்லாம் பார்க்க போயிருக்கோம். தெரியுதோ தெரியல, ஹிந்தி போயிருக்கோம். இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே. வார் 2 இட் இஸ் மார்வலஸ் எக்ஸ்ட்ராவென்ஸா, இது கார்கண்டம், அது இதுன்னு எழுதியிருக்காங்க. கூலியை விட வார்த்தைக்கு ஒரு மோசமான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. இவங்க எழுதிட்டு இருக்காங்க. ஒரு சில டிக்கெட்ஸ் என்ன இப்படி போயிட்டு இருக்கு, ஓ வா நினச்சுனே வா எங்கே போயிட பாரு, எங்கிட்ட தானே வரணும் நீ என்ன நினச்சிக்கிட்டோம். அதை பார்ப்போம், வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே பிரதர், ரொம்ப நன்றி. கூலி திரைப்படம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆசையாக இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.